இது Skoda Superb. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா சில நேரம் ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆக மாட்டேது அப்படிங்கிறாங்க. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா வண்டியில் ஏசி ஒர்க் ஆக மாட்டேங்கிறாங்க. ஒன்லி ப்ளோயர் சவுண்டு தான் வருது அப்படிங்கிறாங்க. அதோடு சேர்ந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரேடியேட்டர் ஃபேன் ஒர்க் ஆக மாட்டேது அப்படிங்கிறாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இந்த ரேடியேட்டர் ஃபேனை மாற்றிருக்காங்க. ஒரு 6 months மேலேயே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, கஸ்டமரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தண்ணி வந்து காணாமல் போயிடுது அப்படிங்கிறாங்க. இப்போ தண்ணி தான் ஊற்றி எடுத்து வந்துருக்காங்க. ஆக்சுவலி இது கூலண்ட் ஆயில் இது, சரிங்களா? ஆனால் இப்போ கூலண்ட் ஆயில் ஒரு தண்ணி மட்டும் தான் இருக்குது. இது காணாமல் போயிடுது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இப்போ இந்த மினிமம் லெவல் வரைக்கும் இறங்குறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஒன்றா இறங்குறது ரஃபாக சொல்லுங்கள். ஓகே, பின்னாடி போகும்போது ஒரு 600 கிலோமீட்டர் வரும்போது ஒரு 2 இன்ச்சு கிடைக்கும். இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணுறேன். ஏசி ஆன் பண்ணியாச்சு. ப்ளோயர் நல்லாவே சவுண்டு கேட்குது. டெம்பரேச்சருமே கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ரேடியேட்டர் ஃபேன் சுற்றுதான்னு பார்ப்போம். இப்போ ரேடியேட்டர் ஃபேன் சுற்றுது. வீவர்ஸ், இப்போ கஸ்டமர் சுற்றவே இல்லை அப்படின்னாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. முன்னாடிலாம் சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆகாதுன்னு. இப்போது நம்ம எதிரே வந்து எவிடெண்ட்டாக இருக்குது என்னென்னு கேட்டால் இப்போ சுற்றுது, ரன் ஆகுது. ரேடியேட்டர் ஃபேன் சுற்றுது. சரி, கிளச் ஒர்க் ஆகுதான் பார்ப்போம். கிளச்சுமே சுற்றுது, ஒர்க் ஆகுது. இப்போ என்னென்னா கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்டை இப்போ நம்மளால் வந்து எவிடென்ட் பண்ண முடியவில்லை, சரியா? ஆனால் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கஸ்டமரை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாரு. அப்போ ஒரு நேரம் ஒர்க் ஆகுது, ஒரு நேரம் ஒர்க் ஆகலை. இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. சரி, இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆக மாட்டேது அப்படிங்கிறாரு. அவர் இன்னுமே என்ன கனெக்ட் பண்ணான்னா எப்போல்லாம் ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலையோ அப்போல்லாம் ரேடியேட்டர் ஃபேனும் ஒர்க் ஆகலை, அப்போல்லாம் வந்து ஏசியும் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறாரு. கரெக்டு தானே சார்? ஸோ ஆனால் இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம ஐட்லிங்கில் வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எப்போவுமே வந்து நமக்கு வந்து ஒரு அவ்வளோ சீக்கிரம் ட்ரபிள் ஷூட் பண்ணி வெளில வர முடியாது. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். ஏன்னா முதல்ல ப்ராப்ளத்தை நம்ம எவிடன்ஸ் பண்ணணும். ப்ராப்ளத்தை எவிடன்ஸ் பண்ணும்போது தான் நம்ம ரெக்கனைஸ் பண்ண முடியும் ப்ராப்ளத்தை. கஸ்டமர் சொன்னது கரெக்டு தானே, கஸ்டமர் சொன்னது கரெக்டுன்னு மட்டும் முடிவு பண்ண போதாது. அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும்போது தான் நம்ம வந்து ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும் என்ன பிரச்சனைங்கிறது. இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீவர்ஸ், இப்போ இந்த வண்டி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். டிடிசி கோடெலாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா இந்த வண்டியில் இப்போ கஸ்டமர் சொன்னார் இல்லையா, என்னென்ன கம்ப்ளைண்ட் சொன்னார்? கம்ப்ளைண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது, சில்னஸ் வர மாட்டேங்குது. செகண்ட் வந்து ரேடியேட்டர் ஃபேன் கட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். கூடவே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலன்னு சொன்னார். 4வது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரேடியேட்டரில் கூலண்ட் ஆயில் குறையுதுன்னு சொல்லியிருந்தார். இப்போ ரேடியேட்டரில் கூலண்ட் ஆயில் குறையுதுங்கிறத நான் கொஞ்ச நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை இக்னோர் பண்ணிட்டேங்க, சரிங்களா? இப்போ இந்த 3 ப்ராப்ளத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்து தெரியும். உங்களுக்கு பிரேக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பிரேக் எலக்ட்ரானிக்ஸ் தான் ப்ராப்ளம். பிரேக் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னென்னா ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல், அதுதான் ப்ராப்ளம். இந்த பேட்டரிக்கு பின்னாடி இருக்க அந்த ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் தான் ஃபால்ட்டு. அந்த ஃபால்ட்டுனால தான் இப்போ இந்த வண்டியில் இந்த பிரச்சனை இருக்குது. வீவர்ஸ், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கோடா சூப்பர்ப் அப்படிங்கிறது இட்ஸ் ஆடி கார், சரிங்களா? இப்போ இந்த வண்டியில் உள்ள ப்ராப்ளத்தை நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் டயக்னோசிஸ் போய் அணுகுங்க. ஜஸ்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் அவுட் சைடில் இருக்கிற ஒர்க் ஷாப் யார் ஒன்றாலும் இருக்காங்க மெக்கானிக் அப்படிங்கிற நீங்களா ஒரு புரிதல் உள்ள மெக்கானிக் கிட்ட கொடுக்காதீங்க. ஸோ இந்த வண்டியும் அந்த மாதிரி தான் ஒரு 3-4 இடத்துல போயிட்டு இங்கே வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து லேட்டாக இன்ஃபர்மேஷன் போய் இப்போ ரீச் ஆகிருக்கும். உங்களுக்கு இது எர்லியராக இருந்துச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து லேபர் ஒர்க்காக இருக்கிற இடத்துல எங்கேயுமே கொடுக்காதீங்க. இது லேபர் ஒர்க் மாதிரி கிடையாது. இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன், சரிங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபை மிஷின்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி, சரியா? உடனே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க முயற்சி பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் அதிபதிசாலி அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் நேம்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, ஐம் நாட் மீன் ஐம் த ஒன்லி ப்ரொஃபஷனல். நோ, தேர் ஆர் மெனி பீப்புள்ஸ் ஆர் தர். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புளை பார்த்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வண்டியை டயக்னோஸ் பண்ண கொடுங்க. இப்போ பார்ட்ஸை கட்டி மாற்ற ஆளுங்கிட்டலாம் எதுவுமே கொடுத்தீங்கன்னா கஷ்டம். அப்படி பண்ணும்போது தான் என்ன ஆச்சுன்னா இந்த வண்டியில் ஒரு ரேடியேட்டர் ஃபேனை மாற்றிருக்காரு.
அந்த ரேடியேட்டர் ஃபேன் நியர்லி 10,000 rupees. கரெக்டுங்களா சார்? 10,000 rupees கொடுத்து மாத்திருக்காரு. ஆனா அது தேவையில்லாது. இப்போ நான் உடனே அந்த மெக்கானிக் மேலாம் குறை சொல்ல மாட்டேன். சரியா? he has done his best, but நீங்க you should identify the right professional person where you will have to இந்த மாதிரியான காஸ்ட்லாம் வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணினாதான் தட்ஸ் குட் ஃபார் ஆல். இல்லாட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் மாத்திட்டாரு வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றதுலாம் அர்த்தம் இல்லாது. சரிங்களா? ஸோ ஃபைனலி இப்போ என்னுடைய கன்க்ளூஷன் வந்து இதுதான். ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் தான் ஃபால்ட்டு. ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் தான் இந்த பிரச்சனை இருக்குது. நான் எப்படி இதை டெக்னிக்கலாக கனெக்ட் பண்ண விரும்புனா ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் ஃபால்ட் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இங்கே ஸ்பீடோமீட்டரில் வந்து ஆர்பிஎம் காட்ட மாட்டேங்குது. சரிங்களா? இப்போ அடுத்தது ஏபிஎஸ்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஏபிஎஸ் ஒரு சேஃப்டி டிவைஸ். அப்போ ஒரு ஏபிஎஸ் ஒரு சேஃப்டி டிவைஸ் இஷ்யூ ப்ராப்ளம் இருக்குது இந்த என்ஜினில் இந்த வண்டியில் இருக்குன்னா ஆப்வியஸாக என்ஜின் வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு மேக்ஸிமம் லோடெல்லாம் குறைக்க பார்க்கும். ஸோ இப்போ கம்ப்ரஸரும் லோடு தான் இந்த வண்டிக்கு. ஸோ அதனால கம்ப்ரஸர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்ரஸர் டிஸ்கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ரேடியேட்டர் ஃபேனும் டிஸ்கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ இது மூணு ப்ராப்ளத்துக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஏபிஎஸ் தான் நான் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறேன். சரியா? இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் ஆயில் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த கூலண்ட் ஆயில் ப்ராப்ளம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாரு. ஆனால் அது நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அக்செப்ட் பண்ணி விரும்பல. என்னன்னா கஸ்டமருமே வந்து அதில் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக குறையிறத பற்றி சொல்லலை. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க ரொம்ப இப்போ இங்கே கொண்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் ஃபுல்லாக நிரப்பி எடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாது. அந்த மாதிரி ஃபுல்லாக நிரப்பக்கூடாது. சரிங்களா? ஸோ எவ்வளோ ஊற்றுங்கிறதும் தெளிவில்லை. ஸோ அது வந்து ஒரு அவங்களுடைய ஃபீலிங்காக இருக்கலாம். ஏங்கன்னா அவங்க ஏதோ கூலண்ட் ஆயில் கம்மியாக அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்காங்க. கூலண்ட் ஆயில் கம்மியாக இருக்குது தண்ணி ஊற்றினா தண்ணி ஊற்றலான்னு சொல்லி ஊற்றிருக்காங்க. ஊற்றும் போது ரேடியேட்டர் ஃபேன் ஓடிச்சு அப்படின்னு நினச்சனால அவங்க ஏதோ கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு கூலண்ட் ஆயில் நான் இப்போ இக்னோர் பண்ணுறேன். ஏன்னா பாயிலிங் ஆகலை கூலண்ட் ஆயில்லாம். ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் அசைட், கீப் இட் அசைட். இப்போ இதுக்கிடையில் இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. இதில் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் மாடலையும் எரர் கோட் வந்திருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ. இதில் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் மாடலும் எரர் கோடு காட்டுது. சரிங்களா? என்ன எரர் கோடுனா செலக்டட் லிவர் இன்கரெக்ட் யூசேஜ் இருக்கு. என்ஜின் கண்ட்ரோல் மாடலில் ரீடிடிசி மெமரி ஆஃப் ஏபிஎஸ் சிஎம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன கன்சர்ன் பண்ணேன்னா செலக்டட் லிவர் இன்கரெக்ட் யூசேஜுங்கிறது அது வந்து உண்மையிலேயே இந்த ப்ராப்ளத்துக்கு கனெக்டடா அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. அது சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இன்னமும் நம்ம அனலைஸ் பண்ணாதான் நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு நான் ஏபிஎஸ் முதல்ல ஏபிஎஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ ஏபிஎஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆகிடுச்சா இல்லை சம்வோர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது அதை ரிசால்வ் பண்ண வேண்டியிருக்காங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போகலாம். ஏன்னா இந்த கார் வந்து செகண்ட்ஸாக வாங்கியிருக்காங்க. பொதுவாக வந்து இந்த கார் நல்லா இருக்க வரைக்கும் இந்த காரை யாரும் விற்கிறதே கிடையாது. விற்கவும் மனசும் வராது. சரியா? இந்த வண்டியில் ஏதாச்சும் ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு டிஸ்கஸ் பண்ணி நிறைய காஸ்ட்லி ஆகும்ன்ற பட்சத்தில் தான் இதை செகண்ட்ஸாக விற்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் மல்டிபிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ ஏபிஎஸ் ப்ராப்ளம் தான். அதை சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த லெவலே பார்க்க முடியும். வியூவர்ஸ், இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்துங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட் வரும். சரிங்களா? தேங்க்யூ.